காய் நல்லா பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு மழை தான், ஒரு மழை வெஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் காய். இன்றைக்கி மழை வர மாதிரி தான் இருக்குது. மழை வந்துச்சுன்னா போதும், ஒரு மழை வந்தாலே போதும். கர்த்தர் இரக்கம் செய்வார். இந்த நாளில் கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுவார். உளுந்து நல்லா சின்ன செடியாக இருக்குது. சின்ன செடியாக இருந்தாலுமே காய் நல்லா போட்டிருக்கு. தெரியுமானவர்களே, எங்கள் தோட்டத்தில் இதுகளை விட கீரை தான், மகளிக்கீரை நல்லா நிறையா இருக்குது. நாளைக்கு குழம்புக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கீரை கடைஞ்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை. அதனால் கொஞ்சம் கீரை பிடுங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிக்கிட்டுருக்கோம். காய் பிடுங்குறதுக்குலாம் இன்னும் ஒரு மாதம் ஆகும். ஆனால் காய் நல்லா போட்டிருக்கு, நல்ல பருவமாக இருக்குது காயெல்லாம். இதெல்லாம் சின்ன செடி தான், பாருங்கள் காய் போட்டிருக்கு. இது மகளிக்கீரை. கர்த்தர் மழையை வர பண்ணுவார். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்படுத்தாமல் நல்ல மழையை வர்ஷிக்க பண்ணுவார். இங்கே பாருங்கள், இந்த மகளிக்கீரை செடி, மகளிக்கீரை இது எவ்வளோ பெருசாக எப்படி காய்ச்சிருக்கு, எப்படி முளைச்சிருக்கு, பெருசாக இருக்குது. இதிலே ஒரு வீட்டுக்கு கடையிற மாதிரி இருக்குது. நல்லா கீரை அறுவடை, நிறைய கீரை. இந்த கீரையெல்லாம் சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. ஒரு குத்து, ஒரு செடியில் ஒரு குத்து.